நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் பல்வேறு உபதலைப்புகளில் எனது சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். பெரும்பாலும் என்னுடைய சிந்தனையை கத்தோலிக்க மக்களுடைய நற்செய்தி ஏடுகளை வைத்து அடிப்படையாக வைத்து எனது சிந்தனையை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியதாக எழுதப்பட்ட ஒரு பகுதி, லூக்கா எழுதிய நற்செய்தி. ஒரு கூட்டம் ஒன்று இயேசுக்கு முன்னால் இருக்குது, அவர் சொல்கிறத கேட்பதற்கு. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவர் எழும்பி கேட்டார், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். இயேசு பல விடயங்களை போதிச்சு கொண்டிருக்கிறாரு. அதில் ஒருத்தர் எழும்பி சம்பந்தம் இல்லாமல், அதாவது இயேசு சொல்கிற செய்திக்கு எங்களுக்கு நடக்கிறது சம்பந்தம் இல்லாமல், இந்த சகோதரனுக்கு சொல்லு, சொத்தை பகிரச் சொல்லி என்று. இயேசு அவரை நோக்கி சொன்னது, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார்? அது என்னுடைய வேலை இல்லை, அது என்னுடைய பணி அல்ல. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை இயேசு பயன்படுத்தி கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியாக உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு உவமை மூலம் தன் செய்தியை சொல்ல இயேசு விளைந்தார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என்ன, என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்து விடு என தனக்கே தானே சொல்லிக் கொள்கிறான். யார்? அந்த செல்வந்தன். ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராக தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்று சொன்னார். ஒரு இன்றைய சூழலுக்கு, அதுவும் குறிப்பாக எங்களுடைய நாட்டு சூழலுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு செய்தி. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற உண்மை, எங்களுடைய தீவு, இந்த இலங்கை தீவு ஒரு வறிய நாடு. ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையில் வாழுகிறார்கள். ஆனால் ஒரு சிறு விகிதம், ஒரு சிறுபான்மை செல்வத்தில் திளைத்திருக்கிறது. சிலர் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு ஏழையாக இருந்து பணக்காரர் வந்தவர் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை சுரண்டி வாழ இல்லை. ஆனால் பெரும்பான்மையினர், அதிலும் விசேஷமாக அரசியல்வாதிகள், வறுமையில் இருந்து வந்து அரசியலில் இணைந்து பெரும் சொத்து, தலைமுறைக்கு வேண்டிய சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். யாருடைய பணம்? களவெடுத்த பணம். யாரிடமிருந்து களவெடுத்த பணம்? மக்களிடமிருந்து எடுத்த பணம். தலைமுறைகளுக்கு 4-5 தலைமுறைகளுக்கு பணம் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகளை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவோ வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதே ஆக்கள், இந்த கள்ளர்கள் கண்டிக்கு போகிறார்கள். அங்கு போய் தலதா மாளிகையில் அந்த மகாநாயக்கு முன்னால் 3ஆக வணங்கி மடிஞ்சு ஏதோ கொடுக்குறார்கள். என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது.
மூடித்தனம் இருக்குது. கொடுக்குறவருக்கும் தெரியும், வாங்குறவருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இது மதத்தை ஒரு போலியாக, மதத்தை ஒரு முகமூடியாக, ஒரு கவசமாக வைத்துக்கொண்டு பின்னால் விளையாடும் விளையாட்டு. உண்மையிலேயே புத்தர் அங்கு இருந்தால் என்ன சொல்லுவார்? இப்போ நீங்கள் மகாநாயக்காக இருந்தால், அல்லது நான் மகாநாயக்கம், நான் என்ன சொல்வேன்? களவெடுத்த பணம் கொடுத்து விடு. சொல்ல மாட்டார்களே, மத குருக்களே சொல்ல மாட்டார்களே. ஏன்? ஒத்து போறீர்களா? இயேசு இந்த இடத்துல சொல்றாரு ஓய்வெடு. இவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் களவெடுத்து பழகியவன் அந்த களவெடுத்தலுக்கு ஒரு அடிமையாகி விடுகிறான், அடிக்டட். பொய் சொல்லி கொண்டே வாழ்ந்தவன் அந்த பொய் சொல்வதற்கு அடிமையாகி பொய் சொல்லாமல் அவனால் வாழ முடியாது. அதுவும் அடிக்ஷன் தான். கொலை செய்கிறவன் முதல் கொலை, ரெண்டாவது கொலை கொஞ்சம் மனச்சாட்சி ஏதாவது சொல்லும். ஆனால் அடுத்தடுத்து கொலை செய்தவின் மனம் இறுகி அந்த கொலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். அவனும் கொலைக்கு அடிமை. இப்படிப்பட்டவர்களை நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் அடையாளம் காணுகின்றோம். இது எங்கிருந்து வருது இந்த தாகம்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கிறேன். மக்களுக்கு, மனிதனுக்கு, மனுஷிக்கு இயல்பாகவே எங்கள் பிறப்போடு ஒரு தாகம் ஒன்று வருகின்றது. thirst. இது என்ன தாகம்? ஏதோ ஒன்றோடு இணைய வேண்டும் என்ற தாகம். ஆனால் அந்த தாகத்தை அடையாளம் காணாவிட்டால் அது சொத்து சேர்க்கும் தாகமாக மாறும், பொய் சொல்லும் தாகமாக மாறும், களவெடுக்கும் தாகமாக மாறும், கொலை செய்யும் தாகமாகவும் மாறும். ஆனால் தாகம் ஒன்றுதான், சக்தி ஒன்றுதான். இது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது சக்தி வேறுபடுத்தப்படுதல். ஒரு உதாரணம் சொன்னால் இலவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு இரும்பு எடுங்கள், ஒரு இரும்பு கம்பி. அந்த இரும்பை காய்ச்சி அடித்து ஒரு திறப்பு செய்யலாம். ஆனால் அதே இரும்பு தான், அந்த இரும்பில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போன்று ஒரு தங்க கட்டி எடுத்து காய்ச்சி அடித்து ஒரு காப்பும் செய்யலாம், ஒரு துவக்கும் செய்யலாம், ஒரு கத்தியும் செய்யலாம், ஒரு தாலிக்கொடியும் செய்யலாம். அதுதான் இந்த டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ தாகம் ஒன்று, சக்தி ஒன்று. அந்த சக்தி என்னத்துக்கோ ஏங்குகின்றது. அது எது என்று அடையாளம் காண வேண்டியது அவசியம். பரிணாமத்தில் நாங்கள் பரிணமித்தோம். டெயாடி ஷாடன் என்ற ஒரு சிறந்த விஞ்ஞானி, சிறந்த மெஞ்ஞானி, ஒரு சிறந்த இறையியலாளர், ஒரு ஞானி, மிஸ்டிக், அவர் சொன்னார் எவல்யூஷன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அதாவது பரிணாமம் ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பை நோக்கி பரிணமித்து கொண்டே போகின்றது. அதுதான் அந்த தாகத்தினுடைய நோக்கம். ஒன்றோடு ஒன்றிணைய, அது ஆன்மீகம். ஆனால் அந்த தாகம் என்னென்று அடையாளம் காணாத மக்கள் தேவையில்லாத வழிபாடுகளிலே, அர்த்தமில்லாத வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு, அதே வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள் கொலை செய்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள், களவெடுக்கிறார்கள். ஒரு அகத்தி, ஒரு முரண்பட்ட வாழ்க்கை. அங்கே ஆன்மீகம் கிடையாது. அதான் இயேசு அழகாக சொன்னார், கடவுள் முன்னிலையில் செல்வத்தை சேருங்கள். அழியாத செல்வம். என்ன செல்வம்? அதான் ஆன்மீகம். இது இயல்பாகவே எங்கோடு பிறந்த ஒன்று. அப்போ இயேசு சொன்ன இந்த கதையை, இந்த உவமை கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல இல்லை, அனைத்து மக்களுக்கும் சொன்னார்.
அது பௌத்தர்களாக இருந்தா என்ன, நாத்தியர்களாக இருந்தா என்ன, இந்துக்களாக இருந்தா என்ன, கிறிஸ்தவர்களாக இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. மனிதம் என்று சொல்லி வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் சொன்னார். கேட்குறோமா? ஆனால் கோயிலுக்கு போகிறோம், பன்சிலைக்கு போகிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம். சேர்த்து வைத்திருக்கும் பணம் யாருக்கு? பகிர்ந்து கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அதுதான் உண்மையான மனிதம். அவை இப்போ ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்போகிறார்கள். இன்றைக்கு தான் அதை விவாதிக்க போகிறார்கள் கேள்விப்படும். அதாவது இந்த பழைய ஜனாதிபதிகள் இருக்கிறார்களே எங்கள் நாட்டில், நான் இதை சொல்லணும், கட்டாயமாக சொல்லணும். அவர்களுக்கு ஓய்வூதியம் தேவையில்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, அவர்களுக்கு சட்ட ரீதியாக ஒஃபிஷியலி வாகனங்கள் கொடுக்க தேவையில்லை. உண்மை, தேவையில்லை. நாங்கள் எல்லாருக்கும் அது குரல் கொடுக்க வேணும். இந்த சட்டம் நியாயமானது. இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டியது அவசியம். இவர்கள் எல்லாரும், இந்த ஜனாதிபதிகளாக இருந்த அனைத்து பேரிடமும் தலைமுறைக்கு சொத்து இருக்கு. அப்புறம் எனக்கு ஓய்வூதியம் யாருக்கு தேவை? ஓய்வூதியம் சாதாரண ஒரு ஆசிரியர் அந்த மாத சம்பளத்தையே நினைத்து அதிலேயே தங்கி வாழ்கிறவருக்கு பிற்காலத்து ஓய்வூதியம் தேவை. ஒரு அரசு ஊழியர் 6,000 இருந்தால் என்ன, ஒரு சாதாரண ஒரு பியோன், அவனுக்கு தேவை ஓய்வூதியம். இல்லாட்டா அவனோட வாழ கஷ்டம். என்னுடைய தந்தை ஒரு ஆசிரியர். எங்களுக்கு வேறு சொத்துக்கள் கிடையாது, எல்லாம் விற்றுட்டோம். அப்போ இறுதியாக தங்கி இருந்தது அவருடைய ஓய்வூதியத்தில் தான் 2 ஜீவன்கள், அவரும் அவருடைய மனைவியும், அதாவது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்தார்கள். அப்படி கொத்தவர்களுக்கு தேவை. ஆனால் இவர்களுக்கு தேவையில்லை, இந்த கள்ளர்களுக்கு தேவையில்லை. மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி மாளிகைகளை கட்டி வைத்து தலைமுறையாக சொத்துக்களை சேர்த்து வைத்த பிறகு ஒரு சதமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மக்கள் குரல், எனக்கு அனுராக் கேட்குறாரு, மக்கள் குரல் என்ன? நான் சொல்கிறேன், உரத்த குரல் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். இவர்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் தேவையில்லை. பாதுகாப்பு யாருக்கு தெரியும்? களவெடுக்கிறவனுக்கா பாதுகாப்பு? இப்போ என்னுடைய வீட்டில் களவெடுக்க வாரவனுக்கா பாதுகாப்பு தேவை? எனக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை. களவெடுக்கிறவனை அடையாளங்கள் நான் போலீஸில் காட்டி கொடுக்கணும். அது இன்றைக்கு பாதுகாப்பு யாருக்கு? கள்ளருக்கு தான் பாதுகாப்பு. ஒரு விசித்திரமான வாழ்க்கை இல்லையா? அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. காமராஜர் தமிழ்நாட்டு ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்தவர். அவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாகும் பொழுது எந்த பணமும் அவருடைய இல்லை. அவருடைய தாய் ஒரு வயசு போன அம்மையார். ஒரு முறை காமராஜர் தன் மகனை கேட்டார், எனக்கு தம்பி ஒரு ஃபேன் வாங்கித்தான். அப்போ அவர் சொல்லிடுறாங்க, அம்மா இவ்வளோ காலம் ஃபேன் இல்லாமல் தானே வாழ்ந்தீங்கள், இப்போ உங்களோட மகன் முதலமைச்சராக வந்த காரணத்தில் ஃபேன் தேவையா? கொடுக்க இல்லை, வாங்கி கொடுக்கவில்லை. ஒரு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அண்ணாதுரை இருந்த பொழுது அவருடைய மனைவிக்கு பணம் இருக்கே இல்லை. அண்ணாதுரை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பெரிய புரட்சி செய்தவர், படித்தவர், பச்சைப்பன் கல்லூரியில் MA பட்டதாரியாக இருந்தவர். இறந்த பொழுது மனைவிக்கு பணம் இல்லை. அதே போன்று செக்கோஸ்லோவாக்கியாவில் ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், ஜனாதிபதி வேக்லேவ் ஹாவல் என்று அவர் ஒரு பெரிய புரட்சி ஒன்று செய்தான் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. அவர் ஜனாதிபதியாக இருந்து விலகிய பொழுது அவரிடம் பணம் இருக்கவில்லை. அவர் ஒரு திருச்சபையில் எங்களை சகோதரிகள் இருக்கிறார்களே, சிஸ்டர்ஸ், அருட்செல்விகள், அவர் நடத்தும் ஒரு மடத்தில் போய் தங்கி இருந்தார். இது உண்மை, இது வரலாறு, இந்த சென்ற நூற்றாண்டின் வரலாறு. ஆனால் எங்கள் ஜனாதிபதிகள், ஆகவே நாங்கள் குரல் கொடுக்கவும்.
எல்லாத்துக்கும் நாங்கள் பேசாமல் இருந்தால் எங்களை மிதித்து கொண்டே போயிடுவார். நான் என்று கிளம்பி என்னை மிதிக்காதே என்று சொன்னால் தான் மிதிக்க மாட்டார்கள். டோமேட்ன்னு சொல்கிறோமே, நான் வாசலில் ஒரு மிதிப்படியாக இருந்தால், ஒரு டோமேட்டாக இருந்தால் எல்லாரும் நடந்து எனக்கு மேலே நடந்து கொண்டு தான் போவார்கள். நான் தான் எழும்பி சொல்ல வேண்டும், இனிமேல் என்மேல் நடக்காதே, நடக்க விடமாட்டேன். அது என்னுடைய உரிமை, அது என்னுடைய மனித உரிமை. என்னுடைய ஆளுமையை நான் காப்பாற்ற வேண்டும். அதே போன்று மற்ற மக்களை சுரண்டி வாழ்வர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கத்தான் போகணும். அதான் ஜேசு இன்றைக்கு சொல்கிறார், நீ தேட வேண்டிய செல்வம் உண்டு ஆன்மீகம். அதை யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் எடுக்க முடியாது. அதை அதை சேர்த்து வை. அதுக்குத்தான் நீ பிறந்த, நீ அதுக்குத்தான் நீ வளருகின்றாய், அதுக்குத்தான் நீ வாழுகின்றாய். அருமையான செய்தி. மறுபடி அடுத்த உரையில் உங்களை சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.